அண்மைச் செய்தி. கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாமில் பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள் என்ன? கிருஷ்ணகிரியில் தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரத்தில் காவல்துறையினுடைய விசாரணை முறையாக இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தன்னுடைய அதிருப்தியை பதிவு செய்திருக்கிறது. குறிப்பாக இந்த கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவர்களுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் மனு ஒன்றை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு இன்று விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு மனநல ஆலோசனை வழங்கியது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளுக்கு நீதிபதிகள் அரசுக்கு பாராட்டினை தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில சம்பவம் தொடர்பாக சட்டப்பணிகள் ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கை தங்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது என்று நீதிபதிகள் தங்களுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். இதில் அரசு தரப்பு தலைமை வழக்கறிஞர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் போது, முகாமில் இருந்தபோது பள்ளி முதல்வர் மற்றும் தாளாளரும் தங்களுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக மாணவி ஒருவர் வாக்குமூலம் அளித்துள்ளார் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நீதிமன்ற உத்தரவுப்படி பாதிக்கப்பட்ட மாணவிகளுக்கு இடைக்கால நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டது. 4 மாணவிகளுடைய பெற்றோர்கள் தங்களுக்கு இழப்பீடு வேண்டாம் என்று கூறியுள்ளனர் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரம் மிகவும் தீவிரமானது. இந்த விவகாரத்தில் நீதிமன்றத்தின் பக்கம்தான் நாங்களும் நிற்கிறோம் என்று அரசு தரப்பு ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில நீதிபதி இதில் தன்னுடைய அதிருப்தியை நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அரசு தரப்பில் இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் முறையாக எந்த விசாரணையும் இல்லை என்பது தொடர்பான அதிருப்தியை தான் நீதிபதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த வழக்கினுடைய விசாரணை என்பது அடுத்த 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அரசாங்க உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.